மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் மீண்டும் டைம் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாங்கள் ஏழு மாணவர்களுக்குரிய பாடப்பரப்புகளோடு தொடர்ந்து நாங்கள் இணைஞ்சிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஏழில் நீங்கள் துறைகளை தெரிவு செய்கிற போது ஏழில் பல துறைகள் இருக்கின்றது. குறிப்பாக விஞ்ஞானத்துறை இருக்கின்றது, கணிதத்துறை இருக்கின்றது, மருத்துவத்துறை இருக்கின்றது, கலைத்துறை இருக்கின்றது, தொழில்நுட்பத்துறை இருக்கின்றது. இதில் நாங்கள் கலைத்துறை சார்ந்த பாடல்களில் ஒன்றான வரலாறு பாடம் தான் கடந்த வகுப்பிலிருந்து பார்த்துன்னு வருகின்றோம். அதிலும் நிறைய மாணவருடைய வேண்டுகோள் கிணங்கவும் என்னுடைய மாணவருடைய வேண்டுகோள் கிணங்கவும் குறிப்பாக ஐரோப்பிய வரலாறை நாங்கள் பார்த்து வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், வரலாறு கலைப்பிரிவில் ஒரு பாடம் எடுக்கிற மாணவர்கள் இலங்கை வரலாறு கட்டாயம் எடுப்பார்கள். ஏனைய வரலாறு 3 இருக்கின்றது: இந்திய வரலாறு, ஐரோப்பிய வரலாறு, நவீன வரலாறு என்று 3 இருக்கின்ற மாணவர்களே. அதில் பெரும்பாலான மாணவர்கள், குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் பெரும்பாலான மாணவர்கள்லாம் ஐரோப்பிய வரலாறு எடுக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் மாணவருடைய விருப்பத்துக்கிடங்க நாங்கள் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்கணத்தை நாங்கள் கடந்த நிறைய நாட்களாக, நிறைய மாதங்களாக பார்த்தினாங்க. குறிப்பாக ஐரோப்பாவில் இடம்பெற்ற நாகரிகம் பற்றி பார்த்தினாங்கள். ஐரோப்பாவில் இடம்பெற்ற நாகரிகம் அடுத்ததாக நாங்கள் பார்த்த விடயங்கள் குறிப்பாக மத்திய காலம் பார்த்தினாங்கள், சமய சீர்திருத்தம் பார்த்தினாங்கள், அதுபோல் முக்கியமாக மறுமலர்ச்சி பார்த்தினாங்கள், நாடுகாண் பயணங்கள் பார்த்தினாங்கள், அதோட கைத்தொழில் புரட்சிகள், உலகமா யுத்தம் என்று நாங்கள் நிறைய விடயங்கள் கடந்த கால வகுப்பிலிருந்து மாணவருடைய வேண்டுகோள் கிடங்க சிறந்த முறையில் பார்த்து முடிச்சினாங்க. இறுதியாக நாங்கள் பார்த்தது தேசிய அரசுகளும் அதுக்கு முதல் 30 ஆண்டு கால போரும் பார்த்து முடிச்சினாங்க. அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்கள். கடந்த கால வினாக்கள் என்னும்போது ஐரோப்பாவில் இடம்பெற்ற கடந்த கால வினாக்கள். கடந்த கால ஒரு 5-6 வருஷமாக ஐரோப்பிய வரலாறு பாஸ் பேப்பரில் எப்படியான மெதேட்டில் கேள்வி கேட்கப்படுகின்றது. கட்டுரை வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும், சிறு குறிப்பு எவ்வாறு விடையளிக்க வேண்டும், படங்குறித்தலுக்கு எவ்வாறு நதிகளை, கடல்களை, துறைமுகங்களை, நாடுகளை எப்படி இனங்கண்டு குறிக்க வேண்டும், பிறகு பகுதி ஒன்றுக்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும், பகுதி ஒன்றில் எவ்வாறு புள்ளிகள் அதிகரிக்கலாம் என்று தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். அவை கடந்த கால வினாக்களோடு தான் நாங்கள் இனி ஐரோப்பிய வரலாறோடு பயணிக்க போகின்றோம். அவை கடந்த கால வினாக்கள் என்னும் போது குறிப்பாக நாங்கள் 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஆகவே மாணவர்கள் நாங்கள் கடந்த கால வினாக்களை நாங்கள் பார்க்கின்ற போது அதனுடைய பகுதி ஒன்று வினாக்கட்டையை நாங்கள் இப்போ பார்க்க போகின்றோம். அவை பாருங்கள், முதலையும் மெனுகவனிகள் 40 பகுதி ஒன்று வினாக்கள் இருக்கின்றது. அதில் 5 சோடி தரப்பட்டிருக்கும். அதில் பொருத்தமானது அல்லது பொருத்தமற்ற தெரிவு செய்ய வேண்டும். அதுபோல் பகுதி ஒன்று 40 எம்சிக்கு 40 புள்ளிகள் வழங்கப்படும். பிறகு குறிப்பாக 2க்கு 3 மணித்தியாலம், பகுதி ஒன்றுக்கும் சரி பகுதி 2க்கும் சேர்த்து 3 மணித்தியாலம். அந்த 3 மணித்தியாலுக்குள்ளால் நீங்கள் ஒட்டுமொத்தம் செய்ய வேண்டும். அது பிறகு நீங்கள் பகுதி ஒன்றுக்கான விடைகளை அந்த விடைத்தாள் போட்டுட்டு பகுதி 2க்கு நீங்கள் திரும்ப ஒரு சீட் தருவார்கள், விடைத்தாள் தருவார்கள் எழுதுறது. அதையும் சேர்த்து ஒன்றா கட்டி கொடுக்க வேண்டும். அவை பகுதி ஒன்றோட பகுதி 2 நீங்கள் எழுவீங்களா, கட்டுரை வினாக்கள், படம் குறித்தல், சுருவிப்பு அதெல்லாம் சேர்த்து காட்டி கொடுக்க வேண்டும். இப்படித்தான் இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு அந்த பரீட்சைகள் எப்படி, இந்த பாடத்தினுடைய விடை எழுதுகிற முறைகள் அல்லது கட்டுரை வினாக்கள் எப்படி எழுத வேணும், படம் குறித்தல் எப்படி இனம் காணணுன்றதை நாங்கள் இந்த கூட பார்க்க போகிறோம். அது குறிப்பாக பகுதி ஒன்றுக்கு எவ்வாறான விடை அளிப்பது, பகுதி ஒன்றுக்கு எவ்வாறான விடைகளை அளிப்பது, பகுதி 2க்கு எவ்வாறு புள்ளிகள் அதிகரிப்பதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பகுதி ஒன்றை பாருங்கள். 1 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 பேர்கள் வீதம் தரப்படுகின்றன. 1 தொடக்கம் 40 வரையான வினாக்களுக்கு 5 பேர் வீதம் தரப்படுகின்றன. அப்பேர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் ஏனைய பற்றுடன் பொருந்தாது.
பொருந்தாத அப்பேர் இனங்கண்டு அது இலக்கத்தை அடைப்புள் எழுத வேண்டும். பொருந்தாத தெரிவு செய்ய வேண்டும். இது இப்படியே கட்டமைப்பு. பிறகு அங்காள இருக்கு பாருங்கள், பவுண்டு தொகை 15 வரைக்கும் சோடி தரப்பட்டிருக்கும், அதில் பொருந்தாத தெரிவு செய்ய வேண்டும். அடுத்த கட்டமைப்பு பாருங்கள், இதில் பாருங்கள் இந்த XY எனப்படுகின்ற ஒரு தகவல் தரப்பட்டிருக்கும், அது சோடி இணைக்கின்ற போது பொருந்தக்கூடிய ஏபிசிரியான கூறுகளை எழுத வேண்டும். இது இந்த கட்டமைப்பான வினாக்கள். அடுத்தது பாருங்கள் மாணவர்களே, 21-25 வினாக்கள் ஒரு தகவலோடு தரப்படும், அதில் பொருந்தாத தெரிவு செய்ய வேண்டும். சில இடங்களில் பொருந்தக்கூடிய பெறும், இதில் பொருந்தா வந்திருக்கின்றது. அடுத்த பாருங்கள் 26-30 பாருங்கள், அந்த ஒரு ஏபிசிடி எனப்பட்ட கூறு தரப்பட்டிருக்கும், சோடி அடிப்படையில் எது அந்த கூற்றுக்கு பொருந்தக்கூடிய இருக்குதுன்னு தெரிவு செய்ய வேண்டும். அடுத்த பாருங்கள் 31 தொடக்கம் 35 பாருங்கள், சரியான விடையை தெரிவு செய்து கோடு போட வேண்டும் 35 வரைக்கும். 36-40 பாருங்கள், 2 கூட்டு தரப்பட்டிருக்கும், முதலாக கூட்டு 2ஆக கூட்டு, சரி பிழை சரியான தரப்பட்டிருக்கும், அதில் ஒரு 5 கேள்வி இருக்கின்றது. இவ்வாறு தான் இந்த பகுதி 1க்கான வினா கட்டமைப்பு தரப்பட்டுகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறு தான் தரப்படுகின்றது. இவ்வாறு தரப்படுகின்றது. ஆகவே முதலாக பகுதி 1ல் முதலாக கட்டமைப்பை பார்க்க போகின்றோம். பாருங்கள், முதலாக கட்டமைப்பை பாருங்கள். முதலாவது கட்டமைப்பு எவ்வாறு பெறப்போகிறோம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பாருங்கள், இவ்வாறு தான் பெறப்படுகிறது. பாருங்கள், முதலாக பாருங்கள் 5 விடை தரப்படுகிறது. பாருங்கள், மம்மரா, ஏஜியன் கடல், அட்ரியாட்டிக், ஆர்டிக், போல்டிக். இதில் பாருங்கள் பொருந்தாத தெரிவு செய்ய வேண்டும். பாருங்கள், மம்மரா, ஏஜியன் கடல், அட்ரியாட்டிக் கடல், மற்றது ஆர்டிக், போல்டிக். இதில் பாருங்க ஆர்டிக் என்பது பொருந்தாது, அது கடவுள் சம்பந்தப்பட்ட விடை இல்லை. அப்போ பொருந்தாத ஐரோப்பாவுடைய இடங்குறித்த படங்கள், இடங்குறித்த நதிகள், மலைகள், அதோட துறைமுகங்கள், நகரங்கள், நாடுகள் என்று நீங்கள் சரியாக எது கடல், எது நதி, எது நகரம் என்று இனங்காண்டு வச்சிருந்தால் இந்த பெயர்களுக்கு எதாவது பிடிக்கல. பாருங்கள், இது கடவுள் சம்பந்தப்பட்டபடியாக இருக்கின்றது. ஆர்டிக், மம்மரா, ஏஜியன், அட்ரியாட்டிக், போல்டிக் இதெல்லாம் ஒரே விஷயமாக இருக்கின்றது. ஆர்டிக் தான் வேறு விஷயமாக இருக்கின்றது. கடவுள் சம்பந்தப்பட்டதாகவும் மற்ற எல்லாம் கடவுள் சம்பந்தப்படாகவும் மற்ற எல்லாம் மலையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், ஸ்பார்ட்டா ஒரு தெரியும், ஐரோப்பாவில் கிரேக்க நாகரிகத்தில் ஸ்பார்ட்டா, எதேன்ஸ், கொரிந்து போன்ற நகர அரசுகள் கிரேக்க நாகரிகத்தில் மிகவும் புகழ்பெற்றதாகவும் படிச்சிருப்பீங்கள். கிரேக்க நாகரிகத்தில் ஸ்பார்ட்டாவில் இராணுவ ஆட்சி வித்திட்டதாகவும் எதேன்ஸில் ஜெயின ஆட்சி வித்திட்டதாகவும் படிச்சிருப்பீங்கள். அதான் ஸ்பார்ட்டா, கொரிந்து, எதேன்ஸ், மிலடஸ், ஹோல். இதில் பாருங்கள், ஹோல் என்பது பொருந்தா என்றால் ஹோல் என்பது கிரேக்க நாகர் சம்பந்தப்பட்ட நகரம் அல்ல. மற்றது பாருங்கள், ஸ்பார்ட்டா கிரேக்க சம்பந்தப்பட்ட நகர அரசாக இருக்கின்றது, கொரிந்து இருக்கின்றது, எதேன்ஸ் இருக்கின்றது, மிலடஸ் இருக்கின்றது, கோல் இல்லை. அப்போ இதில் பாருங்கள் 5ஆவது விட பொருந்தாது. அடுத்த பாருங்கள், அகாடமி, லைசியம், கோலோசியம், ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ். இதில் பாருங்கள் இதில் பாருங்கள் குறிப்பாக கோலோசியம் பாருங்கள் அகாடமி, லைசியம், கோலோசியம், ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ். இதில் பாருங்கள் குறிப்பாக கோலோசியம் என்பது பொருந்தாது. மற்ற பாருங்கள் கல்வி நிலையங்கள், ஐரோப்பாவில் தோற்றப்பட்ட கல்வி நிலையங்கள் சம்பந்தப்பட்டதுதான் இந்த தகவல் தரப்படுகின்ற 3ஆவது. 4ஆவது பாருங்கள், தொலமி, வெர்ஜில், ஹோரஸ், ஒலிட், ஜீவனஸ். இதில் பாருங்கள் தொலமி, வெர்ஜில், ஹோரஸ், ஒவிட், ஜீவனஸ். இதில் பாருங்கள் பொருந்தா பாருங்கள் குறிப்பாக பாருங்கள் தொலமி, வெர்ஜில், ஹோரஸ், ஒவிட், ஜீவனஸ். இதில் தொலமி என்பது பொருந்தா ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்புறம் இந்த குறிப்பாக முதலாக உலகப்படத்தை பிறந்ததாகவும் படிச்சிருப்பீங்கள். அதோட பூகோள சாஸ்திர விவசாய நூல்களில் தான் பெற இருக்கின்றது. இதில் பாருங்கள் பொருந்தா 4ஆவது விட பொருந்தாது. 5ஆவது பாருங்கள், டைபீரியஸ், குளோடியஸ், ட்ராயன், மார்க்கஸ், மற்றது அவுரோலியஸ். மீண்டும் கவனிங்கள், டைபீரியஸ், குளோடியஸ், ட்ராயன், மார்கஸ், அவுரோலியஸ். இதில் பாருங்கள் பொருந்தாதவர்கள் சார்லிமன் என்பது பொருந்தாதவருடையாக இருக்கின்றது. அவை பொருந்தாதபடியே தெரிந்த போது மிகவும் சிந்தித்து உங்களுடைய இந்த தொடர் பயிற்சியும் மூலம் இதை பலப்படுத்தலாம். நீங்கள் இப்போ வகுப்பில்
தொடர் பயிற்சி இருப்பீங்கள். பகுதி ஒன்றுக்கான கடந்த வினாக்கள் இருக்கலாம், அல்லது பிரத்யேகமாக பகுதி ஒன்றுக்கான டியூட்டுகள் அல்ல பகுதி ஒன்றுக்கான வினாத்தாள்கள் செய்திருப்பீங்கள். நாங்கள் எமது மாணவர்கள் செய்கின்றோம். ஆகவே அவ்வாறு நீங்கள் பகுதி ஒன்றுக்கான வினாத்தாள்களை செய்கின்ற போதுதான் இப்படிப்பட்ட பகுதி ஒன்றுக்கு இலகுவான விடையில் நீங்கள் உடனுடனே விடை எழுதக்கூடிய இருக்கும். தொடர் பயிற்சியால் உங்களுடைய வெற்றிக்கான வழி என்பதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பாருங்கள், பாருங்கள், தியூடர், முதல் தியூடர் வம்சம், அந்த ஐரோப்பாவில் நாடுகாம் பயணங்களால் ஒரு பார்த்தாங்க. தியூடர் வம்சம், பூர்வ வம்சம், பிரான்சிய புரட்சியோடு அல்லது 14 லூச்சி 14 லூச்சி போன்ற மன்னர்கள் சம்பந்தப்பட்டான் பூர்வ வம்சம். அடுத்து ஸ்டூவர்ட், கனோடோர், அடுத்து வின்சென்ட். இதில் பாருங்கள், தியூடர் வம்சம், பூர்வ வம்சம், ஸ்டூவர்ட், ஹனோவர், வின்சென்ட். இதில் பாருங்கள், வின்சென்ட் என்பது பொருந்தாப்படியாக இருக்கின்றது. மற்ற வம்சங்கள் இது வம்சம் இல்லாமல் இருக்கின்றது. அடுத்த 7 பாருங்கள், முதலாம் ஜோர்ஜ், முதலாம் சார்ஸ், ஒலிவர் குரோம்பெல், இரண்டாம் சார்ஸ், இரண்டாம் ஜேம்ஸ். பாருங்கள், முதலாம் ஜேம்ஸ், முதலாம் சார்ஸ், ஒலிவர் குரோமெல், இரண்டாம் சார்ஸ், இரண்டாம் ஜேம்ஸ். இவர்கள் ஒலிவர் குரோம்பெல் என்பது பொருந்தாப்படியாக இருக்கின்றது. அடுத்து பாருங்கள், சார்ஸ் கலோன், அபேசியஸ், மிராஹோ, ஜீன் ஃபோல், மாரத், ஜோஸ் ஐக் டர்னர். அப்போ ஆங்கில பேர் உங்களுக்கு மீண்டும் சொல்லி பார்க்கணும். பாருங்கள், சார்ஸ் கலோன், அபேசியஸ், மிராஃபோ, ஜீன் ஃபோல், மராத், ஜோஸ் ஜக் டர்னர். இதில் 5ஆவதே பொருந்தாது. மற்றதெல்லாம் அந்த ஐரோப்பாவில் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வரலாற்று முக்கியத்துவ பெயர்களாகவும் இது சம்பந்தப்படாத பெயராகவும் இருக்கின்றது. 9 பாருங்கள், முதலாம் சார்ஸ் அலெக்சாண்டர், 18ஆம் லூச்சி பிரான்சி புரட்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள். கிளெமென்ஸ் ஒன் மெட்ரனிக், கசால்ட்ரிக், அடுத்தது கால் பொன் ஹடோன்பர்க். இதில் பாருங்கள், மீண்டும் கவனியுங்கள், முதலாம் சார்ஸ் அலெக்சாண்டர், 18ஆம் லூச்சி, கிளெமென்ஸ் ஒன் மெட்ரனிக், அடுத்தது கசால்ட்ரிக், கால் பொன் ஹடோன்பர்க். இதில் பாருங்கள், 18ஆம் லூச்சி. உங்களுக்கு தெரியும், பிரான்சிய புரட்சிக்கான முக்கிய காரணம் அங்கு ஆட்சி செய்த பூன்போன் வம்சம். அதில் 14 லூச்சியும் இருக்கின்றார்கள் மற்றும் 14 லூச்சியும் இருக்கின்றார்கள். இவர்கள் ஆட்சி செய்யும் போது தாங்கள் அரசு என்றும் அரச பதவியானது கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லிட்டு ஆட்சி செய்கிறார்கள். அதோட சட்டம், நிர்வாகம், நீதி போன்ற துறைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் மக்களிட வரியை அறவிடுறார்கள். ஹெபல், டெல்லி, கேபிடேஷன் போன்ற வரியை அறவிட்டு தான் மக்களை ஆட்சி செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மக்கள் மன்னனுக்கு எதிராக கருத்து தெரிவித்தால் எந்த விசாரணையின்றியும் பஸ்டின் சிறைச்சாலை அடைப்பார்கள். இப்படி தான் இந்த 14 லூச்சி, 18ஆம் லூச்சி, 14 லூச்சி மன்னனுடைய ஆட்சி ஒரு பிரான்சில் கொடூரமான ஆட்சியாக இருந்தது. அந்த கொடூரமான ஆட்சியை வந்து மக்கள் விடுதலைப்படுத்தால் பிரான்சியை போய் செய்தவை 1789ஆம் ஆண்டு. இதில் பாருங்கள், பொருந்தா பாருங்கள், 2ஆவது பொருந்தாது. அடுத்து பாருங்கள், 10ஆவது பாருங்கள், 10ஆவது பாருங்கள், ஐலா செப்பெல் காங்கிரஸ், ட்ரோபோ காங்கிரஸ், லைபக் காங்கிரஸ், புரோனா காங்கிரஸ், பெர்லிங் காங்கிரஸ். கவனியுங்கள், ஐலா செப்பெல் காங்கிரஸ், ட்ரோபோ காங்கிரஸ், லைபக் காங்கிரஸ், பெரோனஸ் காங்கிரஸ், பெர்லிங் காங்கிரஸ். இதில் பாருங்கள், பெர்லிங் காங்கிரஸ் என்பது பொருந்தாது, மற்றெல்லாம் பொருந்தக்கூடியது. அப்போ முதல் 10 பார்த்தீங்களா, முதல் 10 5 பேர்கள் தரப்படும், அல்ல 5 இடங்களோ அல்ல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் தரப்படும். அதில் ஒன்று பொருந்தாது இருக்கும். அந்த பொருந்தாத தெரிவு செய்து நாங்கள் என்ன செய்யணும், இலக்கத்தங்க போடணும். இதில் கோடு போகிற மாணவர் இதில் பக்கத்தில் அந்த சின்ன 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 குட்டி பிரக்கெட் இருக்கும். அந்த பிரக்கெட்டுக்கு நீங்கள் பொருந்தாத நம்பரை இலக்கத்தை போட வேண்டும். கோடு போட்டால் உங்களுக்கு புள்ளி வராது. உங்களுக்கு அறிவு தரப்பட்டுள்ளவா பொருந்தாததை அருகில் உள்ள அடைப்புக்குள் இட வேண்டும், இட வேண்டும். கோடு போட்டால் உங்களுக்கு புள்ளி வராது. அப்படி இதாக கவனிக்க வேண்டும். சரி, கோடு போட்டு போவார்கள். அவ்வாறு இல்லை, நீங்கள் பிறகு போடுற வச்சு தான் உங்களுக்கு புள்ளி போடுவார்கள் என்பதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இப்போ முதல் 10 ஒரு இலகுவான வினாவாக அமைஞ்சுள்ளது. அடுத்த பாருங்கள், 11 தொடக்கம் 15 வரையான வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 ஜோடி பேர் தரப்பட்டுள்ளன. 11 தொடக்கம் 15 வரையான வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 ஜோடி பேர் தரப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரு ஜோடி உள்ள பெயர்கள் ஒன்று பொருந்தவில்லை. ஒரு ஜோடி பொருந்தாதான். பொருந்தாத அச்சோடிய இனங்கண்டு அதன் இலக்கத்தை எதிரே உள்ள அடைப்புக்குள் எழுத வேண்டும். பொருந்தாத எதிரே உள்ள அடைப்புக்குள் இட வேண்டும். பாருங்கள், 11 தொடக்கம் 15 வரையான வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 ஜோடி பேர்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரு ஜோடி உள்ள பெயர்கள் ஒன்று பொருந்தாது. இது ஏதோ ஒரு காரணத்துக்காக பொருந்தா இருக்கா. அந்த பொருந்தாத இனங்கண்டு தான் நீங்கள் இதுவும் பிரக்கிட்டு போகணும். எல்லாமே பிரக்கிட்டு தான் போகணும். இதில் கோடு போகிறா இல்லை.
அறிவுறுத்தல். எப்போதும் பரீட்சைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்கின்ற போது மேலே ஒரு அறிவுறுத்தல் தருவார்கள். அது பகுதி 1க்கும் அறிவுறுத்தல் இருக்கும், பகுதி 2க்கும் அறிவுறுத்தல் இருக்கும். அந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ப போல நீங்கள் இப்படி எழுத வேண்டும். அறிவுறுத்தல் போல அடைப்புக்குள் புள்ளிகள் இட வேண்டும், குறிப்பாக அந்த இலக்கங்கள் இட வேண்டும். பகுதி 2க்கு எப்படி பகுதி 2க்குள்ள எப்படியான தெரிவு செய்யப்பட்டு இப்படி எழுத வேண்டும் என்பதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பகுதி 2க்கு பெரும்பாலும் எல்லா கேள்விக்கும் இப்படி எழுத வேண்டி வராது. அங்கே ஒரு 6 கேள்வி தந்திருந்தால் 4 கேள்வி எழுத வேண்டி வரும். தெரிவு இருக்கின்றது, சொய்ஸ் இருக்கின்றது. பகுதி 1 அப்படி இல்லை, நீங்கள் எல்லாத்துக்கும் இப்படி எழுத வேண்டும். அந்த விடைகளை அறிவுள்ள அடைப்புக்குள் இட வேண்டும். இது நீங்கள் என்றால் நீங்கள் ஓஎல் எழுதிட்டு ஏழுக்கு வந்தபடியாக அந்த ஒரு அறிவு உங்களுக்கு இயல்பாக உங்களுக்கு தொற்றிக்கொள்ளும். பாருங்கள், பெலோபோனிசியன் போர் இதென்சும் ஸ்பார்ட்டாவும், ஜூனியர் போர்கள் உரோமும் கார்த்தேஜும், சிலுவை யுத்தம் பிரான்சும் இங்கிலாந்தும், கிரிமியன் போர் ரஷ்யாவுக்கு எதிரான இங்கிலாந்தும் பிரான்சும், ஏழு கிழமை போர் ஆஸ்திரியாவும் பிரஷ்யாவும். அதில் பாருங்கள், பெலோபோனிசியன் போர் எதென்சும் ஸ்பார்ட்டாவும், பியூனிக் போர் உரோமும் கார்த்தேஜும், சிலுவை யுத்தம் பிரான்சும் இங்கிலாந்தும், கிரிமியன் போர் ரஷ்யாவுக்கு எதிராக இங்கிலாந்தும் பிரான்சும், ஏழுகிழமை போர் ஆசியாவும் பிரஷ்யாவும். இதில் பாருங்கள், ஆசியா பிரஷ்யா என்பது ஏழுகிழமை போர் என்பது அது பொருந்தாதபடியாக அமையும் நினைக்கிறேன். பாருங்கள், 5ஆக போட வேண்டும். அடுத்த பாருங்கள், ஜிப்பீட்டர் மின்னுக்கு அதிபதி, மார்க்ஸ் சூரிய கடவுள், மினவர் ஞானத்தினதும் கைப்பணியாகினதும் அதிபதி, வீனஸ் காதலுக்கு அதிபதி. அடுத்தது நெப்டியூன் கடலுக்கு அதிபதி. இதில் அம்மா ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள் உரிமையாக இருப்பேன். நீங்கள் கிரேக்க நாகரத்தை படிச்சிருப்பீங்கள். அதீனா, மடோனா, அப்பலோ போன்ற பெண் தெய்வங்களை அங்கே வழிபட்டுக்கணும். சூரிய கடவுள், காதல் கடவுள், மற்றது வானத்துக்கு பொறுப்பாக கடவுள் வழிபட்டுப்பினா இப்படி அன்புகள் எல்லாத்துக்கும் பொறுப்பாக கடவுள் என்று இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாட்டாக்கலாம் இந்த கிரேக்க நாகரிக மக்கள். பெண் தெய்வங்களுக்கு குறிப்பாக கிரேக்க நாகரிக மக்கள் ஆண் தெய்வங்களை விட கூட பெண் தெய்வங்களை தான் வழிபட்டுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கு சிலை அமைத்து மலைகளை குடைஞ்சு கோவில் கட்டி வழிபட்ட நாகரிகம் தான் இந்த கிரேக்க நாகரிக மக்கள். அந்த கிரேக்க நாகரிக மக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுக்கின்றார்கள். பாருங்கள், ஜிப்பேட்டர் என்பது விண்ணுக்கு அதிபதி, மார்க்ஸ் என்பது சூரிய கடவுள், மினவார் என்பது ஞானத்தினதும் கைப்பணியாகணும் அதிபதி, அடுத்த வீனஸ் என்பது காதலுக்கு அதிபதி, நெப்டியூன் என்பது கடலுக்கு அதிபதி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றார்கள். அதான் இங்கே பார்க்கணும். பாருங்கள், இதில் பாருங்கள், பொருந்தா பாருங்கள், மினர்வா என்பது பொருந்த ஞானத்தினதும் கைப்பணியான அதிபதி பொருந்தாது. அப்போ 3வது இதுக்கு போட போகிறீங்க, இதுக்கு 3வது போட போகிறீங்க, இதுக்கு 3வது போட போகிறீங்க, இப்படி வரப்போகுது. அதை 11 பாருங்கள், லீவி உரோம் வரலாறு, ரசிடஸ் வரலாறுகள், புனித அகஸ்தீன் கடவுளின் நகரம், புனித தோமஸ் அகுனாஸ் சும்மா தியோலியாக, அடுத்தது தோமஸ் கெப்ஸ் இளவரசர். மீண்டும் கவனிங்கள், லீவி உரோமன் வரலாறு, ரசிடஸ் வரலாறுகள், புனித அகஸ்தீன் கடவுளின் நகரம், புனித தோமஸ் அகுனாஸ் சும்மா தியோலிகா, தோமஸ் காப்ஸ் இளவரசர். இதில் பாருங்கள், பொருந்தா பாருங்கள், இந்த ஒவ்வொரு இலக்கியவாதிகள் மேலே ஒவ்வொரு எழுத்தாளர்களும் ஒவ்வொரு நூல் எழுதிக்கணும், அதோடு சம்பந்தப்பட்டால் இது தரப்படுது. பாருங்கள், இதில் பாருங்கள், புனித அகஸ்தீன் கடவுள் நகரம் 3வது பொருந்தாவிர போன்றது, 3வது அதில் போட போகிறீங்க, 3வது போட போகிறீங்க. அடுத்த பாருங்கள், 14 பாருங்கள், பாலோய் பாதுவா, ஸ்போர்ட்ஸா மிலான், மெடிசி புளோரன்ஸ், எஸ்ட்ரே பெராரா, ஹொன்சகா மந்துவா. மீண்டும் கவனிங்கள், பாலோ பாதுவா, ஸ்ட்ரோபர்ஸ் மிலான், மெடிசி புளோரன்ஸ், எஸ்ட்ரே பெராரா, ஹொன்சகா மந்துவா. இதில் பாருங்கள், பொருந்தாத பார்த்தீங்கன்னா கவனிங்கள், பாதுவா என்பது பொருந்தா அடைக்கிறேன், பலோ பாதுவான்னு பொருந்தாது, 3வது பொருந்தாது. அடுத்த பாருங்கள், ஒரு பக்கம் புரட்சியும் மற்றும் அங்கால புரட்சியால் ஏற்படுத்தப்பட்ட பிரகடனங்கள் ஏற்பட்ட மாற்றங்களும் முக்கிய தரப்படுகின்றன. பாருங்கள், மகோன்னத புரட்சி பாராளுமன்றத்தின் வெற்றி, அமெரிக்க புரட்சி உரிமை மனு, பிரான்சிய புரட்சி மனித உரிமை பிரகடனம், சர்வதேச சங்கம் மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பிரகடனம்,
ரஷ்ய புரட்சி பாட்டாளி வர்க்க சர்வதிகாரம். 3 கவனிங்கள். மகோன்னத புரட்சி பாராளுமன்றத்தின் வெற்றி. அமெரிக்க புரட்சி உரிமை மனு. பிரான்சிய புரட்சி மனித உரிமை பிரகடனம். சர்வதேச சங்கம் மனித உரிமை பற்றிய உலகளாவிய பிரகடனம். ரஷ்யா புரட்சி பாட்டாளி வர்க்க சர்வதிகாரம். இதில் பாருங்கள், சர்வதேச சங்கம் பாருங்கள் மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பிரகடனம் அது வரக்கூடியது. பிரான்சிய புரட்சி மனித உரிமை பிரகடனம் வரக்கூடியது. அமெரிக்கா புரட்சி உரிமை மனு. மகோன்னத புரட்சி பாராளுமன்றத்தின் வெற்றி. இதில் வாங்க பொருந்தாது என்னும்போது பாருங்கள், இதை பாருங்கள், பொருந்தாது என்னும்போது பாருங்கள். அடுத்தது பொருந்தாது என்னும்போது பாருங்கள், சர்வதேச சங்கம் மனித உரிமை பற்றி உலகளாவிய பிரகடனம் பொருந்தா. அப்போ 4 விட பொருந்தாது. அவைகள் 11 தொடக்கம் 15 வரையான வினாக்கள் பொருந்தாதவை தெரிவு செய்து நாங்கள் அதுக்கான விடைகளை நாங்கள் தெரிவு செய்யலாம். அவை சோடியாக ஒரு 5 விடையை திறக்கின்ற போது பொருந்தாத தெரிவு செய்ய போது நீங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனம் செலுத்தி செய்ய வேண்டும். அவை இவ்வாறு தான் இந்த பகுதி ஒன்றுக்கான 11 தொடக்கம் 15 வினாக்கள் அமைந்துள்ளதாகவே பகுதி ஒன்று செய்கின்ற போது உன்னிப்பாக புள்ளிகள் இலக்காக முறை செய்ய வேண்டும். நீங்கள் பகுதி ஒன்றுக்கு நீங்கள் குறையான புள்ளி எடுப்பீங்களா இருந்தால் பகுதி 2க்கான விடைகள் நீங்கள் மிக குறைவாக தான் எடுப்பீர்கள். ஏன்னு சொன்னால் பகுதி ஒன்று சிறப்பாக முறையில் குறிப்பாக 30க்கு மேல் எடுக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக பகுதி 2 செய்திருப்பார்கள். என்ற ஆழமான ஒரு கற்பித்தலும் ஆழமான ஒரு செயற்பாடு செய்தால் தான் பகுதி 1 செய்யலாம். அப்போ நீங்கள் பகுதி 1 தயார்படுத்தின போது அங்கே நீங்கள் பகுதி 2 தயார்படுத்தீர்கள் என்பதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவை பகுதி 1 சிறப்பாக பயிற்சி பழையத்தான் உங்களுக்கு பகுதி 2க்கு இலவான முறையில் விட எழுதலாம் என்பதையும் கவனம் செலுத்த வேண்டும். பாருங்கள், அடுத்த பாருங்கள் 14 தொடக்கம் 20 வரையான அது அடுத்த கட்டமைப்பு. முதல் பார்த்த நாங்கள் பொருந்தாத 5 விடை தரப்பட்டுக்கும் பொருந்தாத செய்ய பார்த்த நாங்கள். இப்போ சோடியாக தரப்பட்டுக்கும் அதில் பொருந்தாக பார்த்த நாங்கள். இப்போ பாருங்கள் XY எனப்படுகின்ற ஒரு தகவல் தரப்பட்டுக்கும் அதில் பொருந்தாத தெரிவு செய்ய வேண்டும். பாருங்கள் 14 தொடக்கம் 20 வரையான ஒவ்வொரு வினாவுக்கும் பெயர் அல்லது கூற்று அல்லது காலம் என்பன XY நிரலில் தரப்பட்டுள்ளன. வயநிரலில் பெயர் கூற்று காலம் என்பவை எக்ஸில் தரப்பட்டுள்ளவற்றுடன் ஏதோ ஒரு வகையில் பொருந்தக்கூடியதாகும். எனினும் அவை தரப்பட்டுள்ள வகையில் பொருந்தக்கூடிய முறையில் இல்லை. வயநிரல் எக்ஸினுடன் பொருந்தக்கூடிய விதத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டால் கீழே தரப்பட்டுள்ள சேர்மானங்கள் 5இல் 1 சரியானதாகும். சரியான சேர்மானத்தை இனம் கண்டு இலக்கத்தை அடைப்பு குறிப்புக்குள் எழுத வேண்டும். என்ன விளங்கிட்ட பாருங்கள். 14 தொடக்கம் 20 வரையான ஒரு விடயங்களில் XY எனப்படுகின்ற தகவல் தரப்பட்டிருக்கும். எக்ஸையும் வையை இணைக்கின்ற போது பொருந்தக்கூடிய அல்ல வையை எக்ஸை இணைக்கின்ற போது பொருந்தக்கூடிய தெரிவு செய்ய வேண்டும். பாருங்கள், பிளேட்டா, இயேசு கிறிஸ்து, மாக்கியவெல்லி, ரூசோ, ஹார்ஸ் மார்க்ஸ். அங்கே பாருங்கள், இளவரசன் சிங்கத்தையும் நரியையும் போல பாவம் செய்ய வேண்டும். மனிதன் சுதந்திரமாக பிறந்துள்ளான், ஆனால் எல்லா இடங்களிலும் அவன் சங்கிலியால் கட்டப்பட்டுள்ளான். அடுத்தது, அனைத்து நாடுகளின் தொழிலாளர்களை ஒன்றிணையுங்கள். தத்துவவியாளர்களின் அரசராக வேண்டும். சீசருக்கு கிடைக்க வேண்டியதை சீசருக்கும் கடவுளுக்கு கிடைக்க வேண்டியதை கடவுளுக்கும் வழங்குங்கள். பாருங்கள், மீண்டும் கவனிங்கள். பிளேட்டா, இயேசு கிறிஸ்து, மாக்கியவெல்லி, ரூசோ, கார்ல் மார்க்ஸ். அங்கே வஞ்சனா பாருங்கள், இளவரசன் சிங்கத்தையும் நரியையும் போல பாவனை செய்ய வேண்டும். மனிதன் சுதந்திரமாக பிறந்துள்ளான், ஆனால் எல்லா இடங்களிலும் அவன் சங்கிலியாக கட்டப்பட்டுள்ளான். மாக்கியவெல்லி, அனைத்து நாடுகளின் தொழிலாளர்களை ஒன்றிணையுங்கள். ரூசோ, தத்துவவியாளர்களின் அரசராக வேண்டும். சீசருக்கு கிடைக்க வேண்டிய இதை சீசருக்கும் கடவுளுக்கு கிடைக்க வேண்டிய கடவுளும் கொடுங்கள். அப்போ இதில் பொருந்த பாருங்கள். இது பாருங்கள் பொருந்தக்கூடிய பாருங்கள். இளவரசிங்கத்தை போல செய்யப்பட வேண்டும். சீசருக்கு கிடைக்க வேண்டும். பாருங்கள், பிளேட்டா, இயேசு கிறிஸ்து பாருங்கள் சுதந்திரமாக பிறந்த அனைத்து நாடுகளையும் தொழிலாளர்களே வேண்டும். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து பாருங்கள் பாருங்கள் இளவரசர் மாக்கியவெளி என்பவர் இளவரசர் நூல் இருக்கிறார். முதலாவதுக்கு ஏ வர வேண்டும். பாருங்கள், முதலாவதுக்கு ஏ வர வேண்டும். பாருங்கள், முதலாவது 2ஆம் பெற போகுது. மாக்கியாவது முதலாக ஏ வரும். அப்போ முதலாவது 2ஆம் பொருந்தக்கூடியது. அடுத்த பாருங்கள், மனிதன் சுதந்திரமாக பிறந்துள்ளான், அவன் எல்லா இடங்களிலும் தங்களை காட்டுள்ளான்.
அடுத்தது அடுத்தவங்க ஈய பாருங்கள், இயேசு கிறிஸ்து பாருங்கள், ரெண்டாக ஈ வர வேண்டும், அப்போ ரெண்டாக விட. முதலாக ஏ வர வேண்டும், ஈயை பிடிச்சிட்டான், ரெண்டாக ஈ வர வேண்டும், ஈயை பிடிச்சிட்டோம், அப்போ ரெண்டாக விட. அப்போ அங்கே மூண்டா பாருங்கள் மாக்கியவையில் அவங்க மூண்டா பாருங்கள் 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 மூன்றாவதுக்கு ஏ வர வேண்டும் பாருங்கள், மூன்றாவது தான் ஏ வர பாருங்கள், மூன்றாக ஏ பாருங்கள், இது மூன்றாக ஏ வந்திருக்கு, இது மூன்றாவது நாலாவது பாருங்கள். பிளேட்டா என்பது பாருங்கள் மனிதன் சுதந்திரமாக பிறந்துள்ளான், ஆனால் எல்லா இடங்களிலும் அவன் சங்கிலியை காட்டப்பட்டுள்ளான். அடுத்தது இயேசு கிறிஸ்து பாருங்கள், குறிப்பாக இயேசு கிறிஸ்து பாருங்கள் சீசருக்கு கிடைக்க வேண்டியதை சீசருக்கும் கடவுளுக்கு கிடைக்க வேண்டிய கடவுளுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார். ஏ பாருங்கள் மாக்கியவெல்லி இளவரச சிங்கத்தையும் நரியையும் போல பாவம் செய்ய வேண்டும். பிஏ பாருங்கள் ரூசோ பாருங்கள் மனிதன் சுதந்திரமாக பிறந்துள்ளான், ஆனால் எல்லா இடங்களிலும் அவன் சங்கிலியை காட்டுள்ளான். அடுத்து பாருங்கள் கால் மார்க்ஸ் பாருங்கள் அனைத்து நாடுகளின் தொழிலாளர்களை ஒன்றிணையுங்கள், அப்போ நாலாவது விட அவை. இப்போ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தொடர்படுத்துகிற மாதிரி அல்லது ஒரு ஏபிசிடி மாதிரி தகவல் இருக்கின்ற போது நீங்கள் சரியான முறையில் அதை இனங்கண வேணும். ஏதாவது ஒரு விடியோ நீங்கள் இதில் இனங்கண்டால் உங்களுக்கு அது கூட ஈஸியாக இருக்குது. அடுத்த பாருங்கள் 17 பாருங்கள் மைக்கேல் ஆஞ்சலோ, மார்ட்டின் லூதர், வோல்டயர், ஜோர்ஜ் வாஷிங்டன், ஜெரமி பெந்தம். இங்கே பாருங்கள் அமெரிக்கா புரட்சி, பயன்பாட்டுவாதம், மத சீர்திருத்தம், இத்தாலிய மறுமலர்ச்சி, ஞானோதயம். பாருங்கள் மைக்கேல் ஆஞ்சலோ தான் இத்தாலியில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த ஒரு ஆள், முக்கியமாக சித்திரக்கலை மறுமலர்ச்சிக்கு சிற்பக்கலை மறுமலர்ச்சி ஏற்படுத்த ஒரு ஆள். பாருங்கள் முதலாவது பாருங்கள் டி வர வேண்டும், முதலாக டி வர வேண்டும், இதுவரும் முதலாக டி வர வேண்டும் சொன்னால் இந்த மூன்றில் இதாக ஒன்று வரப்போகுது. மார்ட்டின் லூதர் பாருங்கள் சமய சீர்திருத்தம். உங்களுக்கு தெரியும் ஐரோப்பாவில் ஆரம்பத்தில் கத்துருவ மதம் மட்டும்தான் இருந்தது. ஒரு அதிலிருந்து தான் அதுக்கு மூட நம்பிக்கை களைய வேண்டும் என்று தோற்றம் பெற்றவரான் மார்ட்டின் லூதர். அவர்தான் என்ன குறிப்பாக பிட்டன்பர்க் தேவாலயத்தில் 95 வினாக்களை அந்த கதவில் ஒட்டிய சம்பவம் தான் இந்த சமயத்தினுடைய முதல் அத்திவாக சொல்லப்படுகின்றது. அதை விட வேறு காரணத்தாலேயும் ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அறிவு வளர்ச்சி, நாடுகாண பயணங்கள், மறுமலர்ச்சி, அரசியல் வளர்ச்சி, புதிய மத்திய எழுச்சி, பலர்களுடைய தோற்றம், இப்படி நிறைய காரணங்கள் ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்பட காரணம் அமைந்திருக்கின்றது. அதில் குறிப்பாக மார்ட்டின் லூதர் தான் முக்கிய காரணம். அவருடைய அந்த விட்டன்பர்க் தேவாலயத்தில் 95 வினாக்கள் எழுதிய சம்பவம் தான் இந்த சமய சீர்திருத்தத்தினுடைய முதல் அத்திவாரம். அங்கே ராஸ்மஸ் மற்றது குறிப்பாக ஜோன் பைக்கிளிப் இப்படிப்பட்ட சமயத்தவரை நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர் சமயத்தை விட்டுட்டார் மார்ட்டின் லூதர். அப்போ பாருங்கள் ரெண்டாவதுக்கு சி வர வேண்டும், பாருங்கள் முதலாவதுக்கு டி வர வேண்டும், முதலாவது டி வர இந்த 3 வர போகுது. ரெண்டாவதுக்கு பாருங்கள் முதலாவது டி வர, ரெண்டாவது பாருங்கள் சி வரும், ரெண்டாவது சி பாருங்கள் 1 2 பேர் போகும், ரெண்டாவது சி. ஆனால் அடுத்த 2 ஒன்று பாருங்கள் வோல்டயர், ஜோர்ஜ் வாஷிங்டன், அமெரிக்கா புரட்சி. இப்போ 4 வர வேண்டும், இதான் விட. பாருங்கள் முதலாக பாருங்கள் மைக்கேல் ஆஞ்சலோ, பாருங்கள் மாணவர்களே பாருங்கள் மைக்கேல் ஆஞ்சலோ இங்கே இத்தாலி மறுமலர்ச்சி, மார்ட்டின் லூதர் சமய சீர்திருத்தம், ஜோர்ஜ் வாஷிங்டன் அமெரிக்கா புரட்சி. அடுத்தது வோல்டேர் பாருங்கள் ஞானோதயம் சம்பந்தப்பட்டவன். ஜெரமி பெந்தம் கவுனிங்கள் பயன்பாட்டுவாதம். இதுதான் இது. அப்போ இதில் முதலாக விட வரப்பு, அப்போ நீங்கள் முதலாக ஆண்டியில் போட வேண்டும், இல்லை கோடு போடக்கூடாத மாணவர்களே முதலாக ஆண்டு இதில் போட வேண்டும். இப்படி தான் இருக்குது. இப்படிப்பட்ட வினாக்கள் நீங்கள் ஏதாவது ஒன்று தெரிஞ்சு போய் இலவா எழுதலாம். பாருங்கள் முதலில் மைக்கேல் எப்படி சொல்லிட்டேன், மார்ட்டின் பார்த்துனாங்க, வோல்டேர் பார்த்துனாங்க, ஜோர்ஜ் வாஷிங்டன் பார்த்துனாங்க. உங்களுக்கு தெரியும் 1770 குறிப்பாக 1972 தொடக்கம் 1982 வரையான காலப்பகுதியில் அமெரிக்கா புரட்சியிடம் பெற்ற சொல்லப்படுகின்றது. அமெரிக்கா புரட்சி சம்பந்தப்பட்டால் ஜோர்ஜ் வாஷிங்டன், அவரால் பிற்காலத்தில் அமெரிக்காவுடைய முதலாவது ஜனாதிபதியாக வாரன்னு படிச்சிருப்பீங்க ஜோர்ஜ் வாஷிங்டன். அப்போ அதான் அது. மற்றது குறிப்பாக இப்படிப்பட்ட புரட்சியோட ஒரு பக்கம் புரட்சிகள் அல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாக்கள், அங்கால அவருடைய பெயர்களும் அங்கால என்ன மாற்றம் அவர்களால் தரப்படுகின்றது. இவ்வாறு தான் இந்த பகுதி ஒன்று தரப்படுகின்றது. ஆகவே இன்று நாங்கள் முதல் பகுதி ஒன்றுக்கான 2020 பார்த்து நாங்கள் முதல் 10 5 விடயம் அல்ல 5 கூற்று அல்ல 5 கூட்டெனும்பு 5 விடயம் தரப்பட்டிருக்கும், அதில் ஒன்று பொருந்தாதிருக்கும் தெரிவு செய்யலாம். பிறகு 11 தொடக்கம் 15 வரையான வினாக்களுக்கு குறிப்பாக
பொருந்தாத சோடி இருக்கும், அதை செய்கிறாங்க, சோடியாக இருக்கும். முதல் சோடி இல்லாமல் சோடியாக இருக்கும். இப்போ எக்ஸ்பை எனப்படுகிற ஒரு தவறு சிறப்பட்டுக்கும் அது கிடைக்கின்ற போது சரியாக இது பொருந்தும் என்னுடைய பார்த்துனாங்க. 17வது தொடர்ச்சியாக நாங்கள் 2020 ஆண்டு பகுதி ஒன்றுக்கான பகுதி ஒன்றை நாங்கள் அடுத்த பார்க்க போகிற மாணவர்களே, நீங்கள் டேண்டினுடைய கல்வித்துறை காட்சி இணைஞ்சிருப்பவங்களா தான் இவ்வாறான பகுதி ஒன்றுக்கான விடைகளை எப்படி அணுக வேண்டும், பகுதி ஒன்றுக்கான பூரண விளக்கத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்றும் பார்க்கலாம். அவை நீங்கள் தொடர்ச்சியாக டேண்டியோடு இணைந்திருந்தால் நீங்கள் பயன்பெறக்கூடிய பல விடயங்களை அறியலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.